ஹாய் காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் 2019 உள்ள பார்ட் 2ல ஏ பார்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணுறது போது இந்த கொஸ்டின் செய்யறதுக்கு தேவையான, அதாவது இந்த கொஸ்டினோட ரிலேட்டடான யூனிட்ஸை சொல்கிறேன். அந்த யூனிட்ஸை பற்றி ஐடியாஸ் இருந்தால் தான் இந்த கொஸ்டின் செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பர்சன்டேஜை பற்றி ஐடியா இருக்கணும். அடுத்தது ஷேர் மார்க்கெட், அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த மூணை பத்தி ஐடியாஸ் இருந்தால் தான் இந்த கொஸ்டின் செய்யணும். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினை பத்தி ரீட் பண்றேன். The following notices have been published by Bank A and Company B. அதாவது பேங்க் ஏன்ற ஒரு கம்பெனியும் ஏன்ற பேங்க் ஒன்றும் கம்பெனி ஒன்றும் இதான். அந்த கம்பெனில நோட்டீஸ் என்ன போட்டிருக்காங்க? பேங்க்ல போட்டிருக்க நோட்டீஸ் வந்து an interest of 9% per annual paid for fixed deposit. அதாவது ஒரு வருஷத்துக்கு சப்போஸ் நீங்க 100 rupees வந்து பேங்க்ல டிபாசிட் பண்ணியிருந்தா அவங்க 9 rupees இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதுதான் அந்த நோட்டீஸ்ல உள்ள சிம்பிளான விஷயம். அடுத்தது கம்பெனி பில வந்து போட்டிரு பிரைஸ் ஆஃப் ஷேர் இஸ் 25 rupees. அதாவது ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனில ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 25 rupees தான். அடுத்தது and dividends of 1.50 rupees per share is paid annually. அதாவது ஒரு ஷேருக்கான டிவிடெண்ட் சொல்றது வந்து ப்ராஃபிட் வேர்டும் டிவிடெண்ட் வேர்டும் ஒன்று தான். டிவிடெண்ட் சொல்றது ஷேர் மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து என்ன 1.50 rupees. அதாவது ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 25 rupees. எங்கள்கிட்ட வந்து ஒரு ஷேருக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு இயருக்கு தரக்கூடிய அமௌண்ட் வந்து 1.50 cents. இதுதான் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன். இப்போ நாங்கள் கொஸ்டினுக்கு போவோம். கமல் டிபாசிட் exactly half of the amount of 100,000 rupees he had in a fixed deposit in Bank A. அதாவது அவர்கிட்ட இங்க சல்லில சரியா அறவாசி, அவர்கிட்ட இங்க சல்லி வந்து 100,000. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்டுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஒரு தொங்கல்ல எங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிக்கொண்டேன். 9% பேங்கால தர இன்ட்ரெஸ்ட். இப்ப கொஸ்டினை ரீட் பண்ணி அதுல உள்ள இன்ஃபர்மேஷன் எனக்கு விளங்குற மாதிரி எழுதுறேன். கமல் டிபாசிட் எக்ஸாக்ட்லி half of the amount of 100 rupees he had in a fixed deposit in a bank A. அதாவது அவர்கிட்ட கமல் ஒருத்தர்கிட்ட 100,000 rupees இங்கிது. இதுல சரியா அறவாசிய வந்து பேங்க்ல டிபாசிட் பண்றாராம். அதாவது பேங்க்ல டிபாசிட் பண்றாராம். இதுல சரியா அறவாசின்ற என்ன 1/50. அதாவது 2ஆல டிவைட் பண்ணா வார அமௌண்ட் வந்து 50,000. இந்த 50,000 பேங்க்ல அவர் டிபாசிட் பண்றாராம். அடுத்த சொல்லிற இன்ஃபர்மேஷன் and spend the remaining amount in buying shares in company B. இதுல அதாவது 100,000 rupeesல சரியா அறவாசிய பேங்க்ல டிபாசிட் பண்றாராம். அடுத்த அறவாசிய அந்த கம்பெனில இருந்து ஷேர்ஸ் வாங்குறாராம். அப்ப 50,000 பேங்க்ல டிபாசிட் பண்ணா கம்பெனில டிபாசிட் மாதிரி, அதாவது கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது அவர் எவ்வளோ மீதியா உள்ள 50,000. இப்ப கொஸ்டினை ரீட் பண்றேன். At the end of the year he obtained the dividend from company B and sells all the shares at 26 rupees per share. அதாவது ஒரு வருஷம் இந்த கம்பெனில அவர் குறிப்பிட்ட ஒரு ஷேர்ஸ் வாங்குறார். அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு பிறகு எண்ட் ஆஃப் 1 இயர்ல ஒரு ஷேர் வந்து 26, அதாவது ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 26 rupeesனு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்ல விற்கிறாராம். இதுதான் அதுல தனியா இன்ஃபர்மேஷன். அடுத்தது show giving reasons from which investment he receives a greater income at the end of the year. அதாவது அவர்கிட்ட இந்த 100,000 rupees ரெண்டு இடத்துல
டிபாசிட் பண்ணிடுறார். ஒன்று வந்து பேங்க்ல டிபாசிட் பண்ணிடுறார், அடுத்த 50,000 வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறார். இன்வெஸ்ட் பண்ணதுல ரெண்டுலயும் இவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் படி ஒரு அமௌண்ட் ஒன்று கிடைக்க போது, இதுல வந்து டிவிடெண்ட் படி ஒரு அமௌண்ட் ஒன்று கிடைக்க போகுது. ரெண்டு இதுலயும் எது அவருக்கு லாபமா இருந்ததுன்னு கேட்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு பேங்க்ல டிபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 50,000 சொன்னா, அவங்க பேங்க்ல தார இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 9%. அதாவது 100 rupees ஒருத்தர் டிபாசிட் பண்ணியிருந்தா 9 rupees அவங்க இன்ட்ரெஸ்ட் தருவாங்கன்னா, இவர் இப்ப இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 50,000. 50,000 சிம்பிளிஃபை பண்ணினா வாரது வந்து 4,500 rupees இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்டா கிடைச்சிதான். அப்ப இதுதான் அவர் என்ன இன்கம் மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. அடுத்தது இது பேங்கால கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 4,500. அடுத்தது நாங்க இப்ப கம்பெனி பிக்கு போவோம். கம்பெனி பில வந்து அவர் டிபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து, அதாவது கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 50,000. ஒரு ஷேர் வந்து 25 rupeesனு சொன்னா இவர்கிட்ட ஈரது 50,000. 50,000 எத்தனை ஷேர்ஸ் வாங்கிடும்? அதாவது x/1 போடுறது 1 டிவைட் பண்ண வெளி x வாக சுற்றி அது தேவை 50,000. அப்ப டிவைட் பை 25, அதாவது 50,000 rupees இது ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 25 rupees. அப்ப எத்தனை ஷேர்ஸ் இவர் வாங்குகிறார்? 2,000 ஷேர்ஸ் வாங்குகிறார். இவருக்கு ஒரு இயருக்கு ஒரு ஷேரு கிடைக்கிற பிரைஸ் வந்து, ஒரு ஷேரு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 1.5, அதாவது 1.5 cents. அப்ப இத மாதிரி இவர்கிட்ட ஈர ஷேர்ஸ் எத்தனை? 2,000 ஷேர்ஸ் into 1.5. அப்ப இவருக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட்டால கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 3,000. ஷேர் மார்க்கெட்டால கிடைக்கிற ப்ராஃபிட், அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஒரு இயருக்கான டிவிடெண்ட். ஷேர் மார்க்கெட்ல ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அவர் வாங்கின ஷேர்ஸ ட்ரேட் ஸ்டாக் மார்க்கெட்ல விற்கிறார். ட்ரேட் ஸ்டாக் மார்க்கெட் சொல்றது, ஒரு கம்பெனில இருந்து ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ நாங்க வாங்கி ஒரு வருஷம் இல்லாட்டி எங்களுக்கு அந்த கம்பெனில இருந்து நாங்க ரிமூவ் ஆக்கல, அதாவது எங்களுக்கு அந்த கம்பெனியோட டச் இல்லாம போக்கல, இன்னொரு அதாவது செகண்ட் மார்க்கெட் மாதிரி இந்த டிரெக்டா ஷேர் மார்க்கெட்டோட, அதாவது கம்பெனியோட போயிட்டு ஒருத்தர் வாங்குறேன்னு சொன்னா அது ஷேர் மார்க்கெட். அவர் அந்த வாங்கின ஆள்கிட்ட இன்னொரு ஆள் வாங்குறேன்னு சொன்னா அது ட்ரேட் ஸ்டாக் மார்க்கெட். அப்ப இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு போறோம் ஒன்று, அதாவது இவர் வாங்கின பிரைஸ் வந்து 25 rupees, ஒரு ஷேர் வித்த பிரைஸ் வந்து 26 rupees. அப்போ ஒரு ஷேருக்கு 1 rupee ப்ராஃபிட் வச்சு அவர் வித்தீரார். அத மாதிரி எத்தனை ஷேர்ஸ் வித்தீரார்? 2,000 ஷேர்ஸ் வித்தீரார். அப்போ 1 ஷேருக்கு 1 rupees ப்ராஃபிட்னு சொன்னா 2,000 ஷேர்ஸுக்கு 2,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப இவருக்கு கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஷேர் மார்க்கெட்ல அவர் ஷேர்ஸ் வாங்கினதால கிடைக்கிறது வந்து 3,000. அந்த வாங்கின ஷேர்ஸ விற்கிறதால அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 2,000. மொத்தமா அவருக்கு ஷேர்ஸ், அதாவது கம்பெனி பில வந்து மொத்தமா அவருக்கு கிடைச்சிருது 5,000 இன்கம். அதைத்தான் நம்ம இப்ப எழுதுவோம். 5,000 இன்கம். பேங்க்ல கிடைச்சிருது வந்து, பேங்க்ல டோட்டலாக, அதாவது டிபாசிட் பண்ணதால பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது வந்து பேங்க்ல நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தோம். பேங்க்ல கிடைச்சது வந்து 4,500. இது பேங்க்ல வந்த அவருக்கு இன்கம். இது வந்து அடுத்தது வந்து 5,000 கிடைச்சது எதுல? அவர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதால. இப்ப கேக்குற क्वेश्चन இது ரெண்டுலயும், அதாவது பேங்க்ல டிபாசிட் பண்ணதா அவருக்கு லாபம், இல்லாட்டி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதா லாபம்னு கேட்டு. இதுல இப்ப பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணதால எங்களுக்கு கிடைச்சது 4,500, கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதால கிடைச்சது 5,000. அதாவது பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் கெயின் பை த, அப்படி இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் கெயின் பை த பேங்க்
interest gained by the bank is 500 rupees less than the profit gained by the company. இதுதான் நாங்கள் ரீசன்ஸோட எழுதணும். இப்போ எங்களுக்கு அழகாக விளங்குறத நாங்கள் எங்களுக்கு ரீசனோட எழுத சொல்லி இப்படி எழுதணும். இதுதான் இந்த கொஸ்டின் தான் இது. அதில் பி பார்ட், express the total income he received at the end of the year. அதுவாகாட்டியும் கொஸ்டினை வந்து ரீட் பண்ண போல எனக்கு விளங்குற மாதிரி ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி ரீட் பண்ணோமான்னு ஒன்றும் விளங்காது. விளங்குற சென்டென்ஸோட நாங்கள் நிப்பாட் ரீட் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸ் த டோட்டல் இன்கம் ஹீ ரிசீவ், அதாவது டோட்டல் இன்கம் அவருக்கு கிடைச்சது எவ்வளோ, 9500 கிடைச்சிது. கிடைச்ச அமௌண்ட்டை 9500, அதாவது எக்ஸ்பிரஸ் த டோட்டல் இன்கம் ஹீ ரிசீவ் at the end of a year as a percentage of the total amount. அதாவது பெர்சன்டேஜா எழுதணுமா, பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட் அமௌண்ட். இவர் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, 100,000. 100,000 இன்வெஸ்ட் பண்ணி 9500 கிடைச்சதுன்னு சொன்னா பெர்சன்டேஜ்னு சொன்னா 100% பார்க்கணும். 100 rupees இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், அதுதான் பெர்சன்டேஜ். இதை 100% மல்டி பண்ணா ஓகே. 000 கட் பண்ணா 9.5%. அதாவது அவர் 100 rupees தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாராண்ட பேங்காலையும் மற்றது கம்பெனியால அவருக்கு அந்த இயர் கடைசியில கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 9.5 rupees கிடைச்சிக்குமா. இது 100 rupeesக்கு. ஆனா அவர் உண்மையாக இன்வெஸ்ட் பண்ணது 100,000. இதை ரிலேட்டடா வச்சு பெர்சன்டேஜ்ல கேட்டிருந்தாங்க. இவ்வளவு தான் இந்த கொஸ்டின். இனி இந்த கொஸ்டின் இவ்வளவு தான். இனி ஒரு வீடியோல சந்திப்போம்.